திருப்பூரில் தைப்பூசத்தையொட்டி வெகு விமர்சையாக நடைபெற்ற நிலாச்சோறு விழாவில் திரளான மக்கள் கலந்து கொண்டனர். நிலாவுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நடைபெறும் இந்த திருவிழாவில் பெண்கள் ஒன்று கூடி கும்மியடித்தும் தங்கள் வீடுகளில் சமைத்த உணவுகளை கொண்டு படையலிட்டனர். விழாவின் இறுதியில் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி உணவருந்தினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரத்தில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் பெண் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருமன் மலை அருகே உள்ள தனியார் விடுதியில் காந்தி என்ற பெண் தூய்மை பணியாளராக இருந்தார். இவரை பார்க்க வந்த அடையாளம் தெரியாத நபர் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சரமாரியாக குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினார். இதுகுறித்து விடுதி உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் வந்த காவல்துறையினர் பெண்ணின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர். மேலும் கொலை செய்தவர் யார், எதற்காக கொலை செய்தார் என்பது குறித்து விசாரணை நடத்துகின்றனர். சேலம் கனகுறிச்சி அருகே நடுக்காட்டில் 3 நாட்களாக சிக்கி தவித்த மூதாட்டி மீட்கப்பட்டார். கடந்த 7ஆம் தேதி நெல்லியக்கரடு பகுதியைச் சேர்ந்த மணிவண்ணனின் தாயார் சின்னராசி குறும்பப்பட்டி வனப்பகுதிக்கு சென்ற நிலையில் வீடு திரும்பவில்லை. வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வன சரகர் தலைமையிலான தனிப்படையுடன் குடும்பத்தினரும் குறும்பம்பட்டி காப்பு காட்டுக்குள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். 3ஆம் நாள் தேடுதலில் ஒண்டியானை மடுவு பகுதியில் மூதாட்டி மிகுந்த சோர்வான நிலையில் மீட்கப்பட்டார். அங்குள்ள ஓடையில் நீர் குடித்தும் கிடைத்த சில பழங்களை சாப்பிட்டும் சமாளித்ததாக மூதாட்டி தெரிவித்தார். கேரள மாநிலம் பாலக்கோடு கோழிக்கோடு தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் சாலையில் நடந்து சென்றவர்கள் மீது மோதி விபத்துக்குள்ளான காட்சி நெஞ்சை பதற வைக்கிறது. கல்லடிக்கோடு பகுதியில் பேருந்து நிறுத்தம் அருகே அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் சாலையில் சென்ற ஆல்பின் என்ற 20 வயது இளைஞன் மீதும் முஸ்தபா என்ற 49 வயது நபர் மீது மோதிவிட்டு கவிழ்ந்தது. இதில் ஆல்பின், முஸ்தபா இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த நபர் என அனைவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது. மூன்று பேரையும் மீட்ட அக்கம் பக்கத்தினர் அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். தைப்பூச திருநாளை ஒட்டி காரைக்குடியில் ஒருங்கிணைந்த பதிவுத்துறை அலுவலகத்தில் பத்திரப்பதிவு விறுவிறுப்பாக நடந்தது. விசேஷ நாட்களில் பத்திரப்பதிவு அலுவலகங்கள் இயங்கும் என்று அரசு அறிவித்துள்ளது. அதன்படி தைப்பூச திருநாளன்று காரைக்குடி ஒருங்கிணைந்த பதிவுத்துறை அலுவலகத்தில் டோக்கன் வரிசைப்படி பத்திரப்பதிவு நடைபெற்றது. பொதுமக்கள் காத்திருந்து பத்திரப்பதிவு செய்த நிறைவோடு சென்றனர். ராமேஸ்வரத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டட திறப்பு விழா நடைபெற்றது. மையம்புடி பகுதியில் 7,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் கட்டப்பட்டது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி முன்னிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஸ்ரீராம் புதிய நீதிமன்ற கட்டடத்தை திறந்து வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் டாஸ்மாக் ஊழியரை கடையில் இருந்து வெளியே இழுத்துச் சென்று சாலையில் வைத்து தாக்கிய கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். டாஸ்மாகில் விற்பனையாளராக உள்ள பிரமோத்திற்கும் மது வாங்க வந்த இளைஞர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இதனால் ஆவேசமடைந்த கும்பல் பிரமோத்தை கடையில் இருந்து வெளியே இழுத்து வந்து சாலையில் போட்டு சரமாரியாக தாக்கியது. தடுக்க வந்த பக்கத்து கடைக்காரர்களான சிவராஜ், டாஸ்மாக் பார் ஊழியர் ராஜன் ஆகியோர் மீதும் அந்த கும்பல் தாக்குதல் நடத்தியது. இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு தாக்குதல் நடத்திய கும்பலை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். உதகையிலிருந்து மைசூர் செல்லக்கூடிய சாலையின் குறுக்கே திடீரென ஓடி வந்த காட்டெருமை இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் மீது மோதி முட்டி தள்ளியது. ஹில்பங்க் எனும் பகுதியில் ஏராளமான வாகனங்கள் சென்று கொண்டிருந்த நேரத்தில் திடீரென காட்டெருமை ஒன்று குறுக்கே ஓடி சென்றது. இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்த இருவர் மீது மோதி முட்டி தள்ளிய அந்த காட்டெருமை மின்னல் வேகத்தில் தாவி குதித்து வனப்பகுதிக்குள் சென்றது. இதுபோன்று காட்டெருமைகள் ஊருக்குள் நுழைவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். காகிதமில்லா சட்டப்பேரவையாக மாற்றப்பட்டுள்ள புதுச்சேரி சட்டப்பேரவையை சபாநாயகர் செல்வம் நேரில் ஆய்வு செய்தார். 8,60,00,000 ரூபாய் நிதியில் புதுச்சேரி சட்டப்பேரவை நவீன முறையில் சீரமைக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர், முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்களின் இருக்கை முன்பு நவீன கையடக்க கணினி, வைஃபை இணைப்பு உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. தற்போது முன்னோட்ட முறையில் செயல்படும் என்றும் விரைவில் முழுமையாக காகிதமில்லா வகையில் செயல்படும் என்றும் சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். காகிதமில்லா சட்டப்பேரவை நடைபெறுவதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம்.
அதை பற்றிய முழுமையான பயிற்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்ற பிறகு அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு முழுவதுமாக காகிதமில்லா சட்டப்பேரவையாக அங்கீகரிக்கப்படும். ஓசூர் அருகே அலசரத்தம் சாலையில் சென்றவர்களை தேனீக்கள் கொட்டியதில் பலர் காயமடைந்தனர். பிஸ்மில்லா நகரில் உள்ள ஒரு வீட்டின் மாடியில் இருந்த தேன்கூட்டிலிருந்து தேனீக்கள் கலைந்து சாலையில் நடந்து சென்றவர்களையும் வாகனங்களில் சென்றவர்களையும் கொட்டியது. கடும் வலியில் அவதியடைந்தவர்கள் ஓசூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். 3வது முறையாக இதுபோல் நிகழ்ந்ததால் அந்த தேன்கூட்டை கலைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நிறைய பேர் தான் கடிச்சு நிறைய பேர் கீழே விழுந்துட்டாங்க. ஒரு சம் கட்டிலாம் கீழே பிள்ளையெல்லாம் கடிச்சிருச்சு. ஈரோட்டில் போலி பிறப்புச் சான்றிதழ் தயாரித்த இ சேவை மைய உரிமையாளர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். தகவலின் பேரில் வீரப்பஞ்சத்திரம் எம்ஜிஆர் வீதியைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்யும் பாலகிருஷ்ணன் என்பவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். அவரது செல்போனில் போலி பிறப்பு சான்றிதழ்கள் தயாரித்து வைத்திருந்தது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். அவருக்கு உடந்தையாக இருந்ததாக பாலாமணி, யுவராஜ், இ சேவை மைய உரிமையாளர் யுகேஷ் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். ஆவடி அருகே திருவேற்காட்டில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய மேம்பாலத்தை அமைச்சர் வேலு திறந்து வைத்தார். 18 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பருத்திப்பட்டு பகுதியில் கூவம் ஆற்றின் குறுக்கே புதிய மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை அமைச்சர் வேலு ரிப்பன் வெட்டி திறந்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். மேலும் பலூன்களை பறக்கவிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். விழாவில் அமைச்சர் நாசர், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காரைக்குடியில் லாரி மற்றும் டிப்பர் உரிமையாளர்கள் சங்கத்தினர் 2ஆம் நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். காரைக்குடி லாரிப்பேட்டையில் நூற்றுக்கணக்கான லாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் கட்டுமான பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என்று லாரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். குவாரிகளில் லாரிகள் எடுத்துச் செல்லப்படும் கனிமப் பொருட்களுக்கு டிரான்சிட் பாஸ் முறையாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஜிஎஸ்டி பில்லோ இல்ல மற்ற பாஸ் கிடைக்கிறதோ இது கேட்க வேண்டிய பொறுப்பு குவாரியை போய் யாரும் கேட்கறதில்ல. அது என்ன நிர்பந்தத்தினால கேட்கறதுன்னு தெரியல. ஆனா எங்களை இடையில வர்ற வழியில ரோட்ல திடீர்னு மறிச்சு டிரான்சிட் பாஸ் எங்க, ஜிஎஸ்டி பில் எங்க அப்படின்னு கேட்டு எங்களை ரிமாண்டே பண்ணிடுறாங்க. நெல்லையப்பர் கோவிலில் தைப்பூச திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தீர்த்தவாரி உற்சவம் சிந்துபூந்துறை தாமிரபரணி நதிக்கரையில் நடைபெற்றது. கோவிலில் இருந்து நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள் பரிவார மூர்த்திகளுடன் பஞ்சவர்ண சப்பரத்தில் எழுந்தருளி படித்துறைக்கு வந்தடைந்தனர். சாமிகளுக்கு பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது திரளான பக்தர்கள் நதியில் புனித நீராடி வழிபாடு நடத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் சதுரங்கப்பட்டினம் பஜார் வீதியில் ரத்த பரிசோதனை மையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் ரத்த பரிசோதனை செய்யும் கருவியுடன் ஏசி, பிரிட்ஜ் உள்ளிட்ட மின்சாதன பொருட்களும் தீயில் எரிந்து கரும்புகை வெடியானது அப்பகுதி மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியது. அருகில் இருந்த மொபைல் கடையிலும் தீ பரவிய நிலையில் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். ராஜஸ்தானின் ஜெய்ப்பூரில் மாடுகள் மோதிக்கொண்ட போது ஒரு மாடு பேருந்துக்குள் புகுந்ததால் அதனை பார்த்து பயணிகள் மற்றும் ஓட்டுநர் அலறியடித்து ஓடினர். அங்குள்ள சந்தை ஒன்றின் அருகே பேருந்து ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அப்போது 2 மாடுகள் ஒன்றுடன் ஒன்று மோதி சண்டை போட்டுள்ளன. அதில் ஒரு மாடு பேருந்துக்குள் நுழைந்து ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்தது. இதனை பார்த்தவர்கள் அலறியடித்துக் கொண்டு பேருந்தில் இருந்து குதித்து வெளியேறினர். இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை.